மக்கள் மனசினியர்களுக்கு வணக்கம். திருமணத்திற்கு முன்னரே இந்த குணம் இருக்கின்ற பெண்களை வாழ்க்கையிலிருந்து தவிர்ப்பது நல்லது என்ற மாதிரி தகவலோடு தான் நினைத்திருக்கின்றோம். பொதுவாகவே திருமணம் செய்ய இருக்கின்ற ஆண்கள் தாங்கள் திருமணம் செய்ய போகின்ற பெண்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அது தவறான ஒன்றே கிடையாது. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய சூழல், தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய செயற்பாடுகள் குறித்து ஒத்துப்போகின்ற ஒருவரை தேர்ந்தெடுத்து தான் தங்களுடைய திருமண வாழ்க்கையை கொண்டு சென்றால் சிறப்பாக இருக்கும் என்பது அதற்கு பல கருத்துக்களை முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். எனினும் அப்படி பார்த்தால் ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தால் மட்டும் போதாது. பொதுவாகவே ஒரு விடயத்தினை ஆண்கள் எல்லோரும் ஆசைப்படுவார்கள் பெண் அழகாக இருந்தால் மட்டும் போதும் என்று. ஆனால் அழகை வைத்து எதுவுமே செய்ய முடியாது. பொதுவாக பெண் அழகாக இல்லாவிட்டாலும் அவர் புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும். அவர் ஒரு விடயத்தினை எப்படி எதிர்நோக்கி செயற்படுத்தி அதிலிருந்து முன்னோருவார் என்பது தொடர்பில் புத்தி உடைய பெண்ணாக இருந்தால் நன்றாக யோசித்து அந்த செயற்பாட்டை செய்வார். அதுவே புத்தி இல்லாத பெண்ணாக இருந்தால் அதை அவர் ஒரு பாரதூரமாக எடுத்துக்கொள்வார். இதன் காரணமாக அவரிடையே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அது கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். இதனால் அவர்களுடைய திருமண வாழ்க்கையை சந்தோஷம் இல்லாமல் மாறிவிடும். இப்படியான பெண்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து தவிர்த்துக் கொள்வது நல்லது என்ற மாதிரி கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாது ஒரு பெண்ணை ஆண் திருமணம் செய்து கொள்ள போகின்றார் என்றால் அந்த பெண்ணுடைய குடும்ப பின்னணி குறித்து அவர் அறிந்திருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் அவருடைய குடும்ப பின்னணி எவ்வாறு சூழல், அவருடைய எவ்வாறு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது என்பது தொடர்பில் அவர் அறிந்தால் அதே போன்று அந்த பின்னணியில் வந்த இந்த பெண்ணுக்கும் குணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே அந்த பெண் சகித்து போவதாக இருக்கட்டும் அல்லது விட்டு கொடுத்தலாக இருக்கட்டும், நிறைய விடயங்களில் தன்னுடைய கணவருடன் சேர்ந்து செயற்படக்கூடிய ஒரு சாத்தியம் அமையும். ஆகவே பெண்ணுடைய பின்னணி குறித்து அறிந்திருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. இந்த விடயம் இவ்வாறு இருக்க முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது பெண்ணுடைய குணத்தினை பற்றி திருமணம் செய்ய போகின்ற ஆண் அறிந்திருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. ஏனென்றால் திருமணத்திற்கு முன்னதாக பெண் ஒரு மாதிரி இருப்பார், திருமணம் செய்த பின் வேறொரு மாதிரி இருப்பார் என்றதை விட்டு அவருடன் திருமணத்திற்கு முன்னதாக அவருடன் பேசுவதாக இருக்கட்டும், அவர் விட்டு கொடுக்கின்ற திறமை இருக்கின்றதா அல்லது சில விடயங்களையே தனக்காக செய்கின்றாரா என்பது தொடர்பில் தான் இருக்கின்றது பெண் ஒருவருடைய குணம். அவ்வாறான குணங்களை, நல்ல குணங்களை அறிந்த பின்னதாக தனக்கு இவர் திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவார் என்ற கட்டத்தில் ஆண் நம்பும் பொழுது அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அது மட்டுமல்லாது விசுவாசம், நேர்மை இல்லாத பெண் ஒருவரை திருமணம் செய்வது தவறான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் அப்படி இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த குடும்பத்தில் திருமணம் செய்த ஆணுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகிவிடும். ஏனென்றால் அவருக்கு விசுவாசமும் இல்லை, நேர்மையும் இல்லை என்ற கட்டத்தை தாண்டும் பொழுது இருவருக்கும் இடையே அதிகமாக பிரச்சனைகள் தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே விட்டு கொடுக்கும் மனப்பாங்கு, தன்னுடைய கணவருக்காக எதையும் செய்யும் ஒரு திறம் படைத்த பெண், அவ்வாறான பெண்களை தெரிவு செய்து தாங்கள் திருமண வாழ்க்கையை முன்னெடுத்து சென்றால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதே ஆரம்பத்தில் கூறப்பட்ட சில விடயங்களாக இருந்து வருகின்றது. ஆகவே ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கின்றது, ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கின்றது. ஆனால் இருவரும் திருமணம் என்ற கட்டத்தை தாண்டும் பொழுது இருவருடைய கனவுகளும் வெவ்வேறாக இருக்கின்றது. ஆகவே ஒருவருடைய செயற்பாட்டிற்கு மற்றொருவர் துணையாக நின்றால் திருமண வாழ்க்கை சிறப்பாக செல்லும் என்பதே பலருடைய கருத்தாகவும் அமைந்து வருகின்றது. இவ்வாறு சுவாரஸ்யமான தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறு மற்றொரு பதிவினோட உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.